ஃபர்ஸி, ஆ உனக்கு என்ன இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்? இன்னைக்கு எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் வேணாம். நம்ம சேனலில் 250 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்வீட்ஸ் இறந்தோம்ல, ஸோ ஸ்வீட்டே செஞ்சிடலாம். ஓகே, என்ன ஸ்வீட் நீயே சொல்லிடு. மைசூர் பாக். ஓகே, மைசூர் பாக் பண்ணலாமா? மைசூர் பாக் பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பில் 1.5 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1.5 கப் நெய்யும் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கப் நெய் மட்டும் சேர்த்து ஒரு கட்டி இல்லாமல் இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கிறேன். 1.5 கப் கடலை மாவுக்கு 1.25 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். 1.25 கப் சுகருக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்து நான் சர்க்கரை பாகு காய்ச்சிறேன். சர்க்கரை பாகில் கொஞ்சம் தூசி இருந்த மாதிரி இருந்தனால நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஃபில்ட்ரு பண்ண சர்க்கரை பாகை திருப்பியும் பேனில் ஊற்றி இந்த மாதிரி காய்ச்சிக்கிறேன். காய்ச்சினதுக்கப்புறம் இந்த சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலை மாவு பேட்டரை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மறுபடியும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நமக்கு மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மைசூர் பாக் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம இன்னொரு பாக்ஸில் நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெய்யை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இந்த பாக்ஸில் ஊற்றிடலாம். இந்த பாக்ஸில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 hours அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு மைசூர் பாக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம பீஸ் போட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த ரெசிபி எதுக்காகனா நமக்கு 250 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான். சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து எங்கள் வீடியோஸுக்கும் சரி எங்கள் சேனலுக்கும் சரி நிறையா சப்போர்ட் கொடுங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு சாப்பிட்டு என்ன ரிவ்யூ கொடுக்குறான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.